ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ரயில்வேல குரூப் டி போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு டவுட்டும் வராது. நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அது மீறி எதாவது டவுட் வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நியூஸில் எப்போது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் சொன்னாங்கன்னா 27/12/2025 இதுக்கான ஷார்ட் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா, நியூஸ் பேப்பரில். ஸோ அதுக்கப்புறம் இப்போது அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 31/1/2026 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது இன்னிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா 2/3/2026 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்லேருந்து அப்ளிகேஷன் எண்டிங் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாகணும். இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா எப்போ பே பண்ணி முடிச்சாகணும்னா 4/3/2026 நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சாகணும். நீங்கள் ஒருத்தர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டுருப்பீங்க, அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க, ஓகேங்களா? அது வந்து எப்போ பண்ணி முடிச்சாகணும்னா 4/3/2026 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 21,997 வேக்கன்சி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 22,000 வேக்கன்சி மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே லெவல், அதாவது இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 இருக்குது, ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாப் சேலரி பார்த்தீங்கன்னா 18,000. அது போக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஜாப் பொறுத்து 35,000, 40,000, 50,000 கிட்ட உங்களுக்கு சேலரி இருக்கும் ஜாப் பொறுத்து, ஓகேங்களா? அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு சேலரியில் வந்து உயர்த்து வந்து ஜாப் பொறுத்து உங்களுக்கு ஹை சேலரி தான் வேணும். சேலரி பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதுக்காக தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போது நார்மலாக 18லேருந்து 33 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். அதுதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? EWS வந்து 2/1/1993 அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதுக்கு 1992 2 அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? 1993 அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். இதுக்கப்புறம் OBC வந்து 2/1/1990 அதுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது. SC ST இருந்தீங்கன்னா 2/1/1988 அதுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளனா இப்போது நீங்கள் 1/1/2008 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது, அவங்களுக்கு ஏஜ் கரெக்டாக இருக்காது. 2009 அப்ளை பண்ண முடியாது, 2007, 6 இதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அது என்ன சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தீங்களா, அப்போ OBCக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது போக எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து EWSக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்கள் சர்வீஸ்லேருந்து எடுத்து போடுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் முடித்தது 3 வருஷம், அதுக்கப்புறம் சேர்த்து அட்டாச் பண்ணி 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் OBC NCL இவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC ST இருந்தீங்கன்னா 8 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் EWSக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. அதுக்கப்புறம் PWBTக்கு வந்து OBC NCL இவங்களுக்கு வந்து 13 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்படின்னா நீங்கள் 33 ஏஜிலிருந்து
33 ஏஜ் கூட 13 இயர் சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஏஜ் வருதோ அது ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிடபிள்யூபிடிக்கு. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வேல குரூப் சி குரூப் டி போஸ்டிங்க்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சர்வீஸ் இருக்குன்னா அவங்க வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் வந்து 40 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது 40 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி என்சிஎலுக்கு 43 ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுவும் நீங்கள் ரயில்வேல குரூப் சி குரூப் டி போஸ்டிங்க்கு சர்வீஸ்லேருந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து யூஆருக்கு வந்து 35 ஏஜ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஓபிசி என்சிக்கு வந்து 38 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 40 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் ஆகிருக்கணும், அப்புறம் ரீமேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா, அது கரெக்டானு பார்த்துக்கிங்க. நாட் ரீமேரேஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, திரும்ப மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஐடிஐ கேண்டிடேட்டு அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓபிசிக்கு வந்து 6 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 8 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது போக ஐடிஐ முடிச்சிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஐடிஐ முடிச்சிருக்கோங்க. அப்புறம் நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்ரெண்டிஸாக, அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ் இருக்குது. அப்புறம் 250 ரூபா ஃபீஸ் இருக்குது. 250 ரூபா ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு பிடபிள்யூபிடிக்கு ஃபீமேலுக்கு. ஓகேங்களா, இவங்க எல்லாருக்குமே 250 ரூபா ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வர கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா ஃபீஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே சிபிடி எக்ஸாம் முடிஞ்ச உடனே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதர் கேண்டிடேட்டே இருக்கீங்களா, அவங்க எல்லாருக்குமே 400 ரூபா ரிட்டர்ன் வந்துடும். அப்புறம் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்களா, அவங்க 250 ரூபா பே பண்ணுவாங்க எல்லாருமே, அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா, எக்ஸாம் முடிச்சிருக்கணும் நீங்கள் சிபிடி எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ணுறாங்க உங்கள் அமௌண்ட்டை. ஓகே, அது என்னன்னு கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் ரிட்டர்ன் கன்ஃபார்ம் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சிபிடி. ஓகேங்களா, அது வந்து மொத்தம் உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸு ஒரு 25 கொஷின் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் 25, ஜென்ரல் ரீசனிங் வந்து ஒரு 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 20 கொஷின், மொத்தம் 100 மார்க்கு. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதாவது 1.3% உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஒரு கொஷின் தப்புனா 1.3 மார்க்கு உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க ஒரு மார்க்கில். ஸோ அதை நான் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டு, அதாவது பிஇடி மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 35 கேஜி வெயிட்டை 100 மீட்ரு 2 மினிட்ஸில் ரீச் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 20 கேஜி வெயிட்டை 100 மீட்ரு 2 மினிட்ஸில் ரீச் ஆகணும். வெயிட்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது மேலுக்கும் ஃபீமேலுக்கும், அதை நான் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1000 மீட்ரு 4 மினிட்ஸ் 5 செகண்டில் நீங்கள் ரன்னிங் ஓடி முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 1000 மீட்டர் 5 மினிட்ஸ் 40 செகண்டில் நீங்கள் ரீச் பண்ணணும். நீங்கள் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் முடித்த உடனே எப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்னா, உங்கள் டாக்குமெண்ட்டு உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அதில் நம்பர் இருக்கும், மெயில் ஐடியும் மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் முடித்த உடனே ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நீங்கள்
ஃபிட்டான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ரிசல்ட்டு அன்றைக்கே வந்துடும். உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும்னா அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. நீங்கள் இப்போ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ, கிரெடிட் கார்டு, எனி பேமெண்ட் மெத்தடு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஓகே, இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கஷன் கொடுக்குறேன். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளை வீடியோ வேணால் எனக்கு அப்ளைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு அப்ளை வீடியோ நான் சென்ட் பண்ணிடுறேன். இல்லை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோ வரும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அவங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்க அப்ளை பண்ணட்டும் ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா. ஓகே, பாய், டேக் கேர்.